வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி சத்தான சிவப்பரிசி மாவை வச்சு பிடி கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் வேகமாகவும் பண்ணிடலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சர்க்கரை எதுவும் சேர்க்காமல் பண்ணியிருக்கிறதுனால இனிப்பு பிடிக்காதவங்களுக்கும் இந்த கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். அது தவிர சுகர் பேஷண்ட்டும் இதை சாப்பிட்லாம். இப்போ அந்த பிடி கொழுக்கட்டையை ரெடி பண்ணலாம். 1 கப் சிவப்பரிசி புட்டு மாவை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். புட்டு மாவு இந்த மாதிரி இருக்கும். லேஸ் நொறுநொறுப்பாக இருக்கும். அது கூட 1/2 கப் தேங்காய் துருவல், 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு உப்பு. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறமா நான் வெது வெதுப்பான தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை தெளித்து மாவு பிசையணும். தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாமல் தெளித்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். மாவை பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். புட்டு மாவை இருக்கிறதுனால 1 கப் மாவுக்கு 1 கப் வெது வெதுப்பான தண்ணியை தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது நீங்கள் நைஸ் மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெறுங்கடாயில் மாவை சூடு ஏறுற அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு உப்பு தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்துட்டு 1 கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து ஒரு உட்டன் ஸ்பூன் வச்சு கிளறி இந்த மாதிரி கெட்டியான மாவாக பிசைஞ்சுக்கணும். ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து ஒரு சின்ன சைஸ் உருண்டை எடுத்து இதை இப்படி உள்ளங்கையில் வச்சு இப்படி மற்ற 4 விரலையும் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா கொழுக்கட்டை வந்துடுச்சு. பிடி கொழுக்கட்டை. இந்த பிடி கொழுக்கட்டை ஸ்வீட் கொழுக்கட்டையாகவும் பண்ணியிருக்கோம். இது ஸ்வீட் பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டுக்கும் இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம். இதுவும் நல்லாயிருக்கும் அந்த தேங்காய் துருவெல்லாம் போட்டிருக்கிறதுனால. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டைகளையும் பிடிச்சி வச்சிடலாம். கொழுக்கட்டைகளை இட்லி தட்டில் பிடிச்சி வச்சாச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த இட்லி தட்டு இதில் வச்சிடலாம். மூடி போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 12லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அது வரையும் வேகட்டும். 15 நிமிஷம் ஆச்சு. கொழுக்கட்டையெல்லாம் வெந்துருச்சு. இதை எடுத்து வெளியில் வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி கொழுக்கட்டைகளையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லா கொழுக்கட்டைகளையும் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. சாஃப்டான சுவையான சிவப்பரிசி பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.